Hi friends, vanakkam and welcome back to Devipris kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா நம்ம மூலிகை உருண்டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். நம்ம நாட்டுல வைரஸ் ஒன்று பரவி வருது, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் நமக்கு யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. சோ பாத்தீங்கன்னா வீட்லயே இந்த மாதிரி சின்ன சின்ன கைவைத்தியம் பண்ணிட்டா நமக்கு இம்யூன் சிஸ்டமும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் உருவாக்கும். அதுக்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மூலிகை உருண்டை ப்ரிப்பேர் பண்ண போறேன். இந்த மூலிகை உருண்டை கண்டென்ட்ஸ் நம்ம எடுத்துட்டே வந்தோம்னா வயிற்று புழு, அந்த மாதிரி குடல் புழு அதெல்லாம் கம்ப்ளீட்டா வெளியில வந்துடும். சளியும் நமக்கு சேராது. சளியால தான் மேக்சிமம் நமக்கு நோய் வரும்னு சொல்லுவாங்க. சோ சளியும் சேராது. இந்த உருண்டை பாத்தீங்கன்னா நீங்க 3 மாச குழந்தையிலிருந்து தாராளமா கொடுக்கலாம். எங்க அம்மா பாத்தீங்கன்னா பையனுக்கு 3 மாசத்துக்கு குழந்தையில இருந்தே அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அவனுக்கு சளி வந்து மோஷன் வழியா வெளியில வந்துடும். இந்த உருண்டை எப்ப கொடுப்பாங்கன்னா தலை குளிக்கிற அன்னைக்கு கொடுப்பாங்க. சோ குழந்தை நல்லா சாப்பிட்டு தலை குளிச்சுட்டு தூங்குவான், மோஷனும் நல்லா ஃப்ரீயா போவான். அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா அவனுக்கு உரப்பான்னு சொல்லுவாங்க. அது வந்து விளக்கெண்ணெயில சுட்டு பால்ல உரைச்சு கொடுப்பாங்க. சோ மோஷன் ஸ்டாப் ஆயிடும். நம்ம பெரியவங்களும் எடுத்துக்கலாம். நாங்க எப்படின்னா சாட்டர்டே நைட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க, சண்டே வெறும் வயிற்றுல சாப்பிடுவோம். அன்னைக்கு தலை குளிச்சிரும், இந்த மாதிரி மோஷனும் ஃப்ரீயா வந்துடும் அன்னைக்கு. சோ இந்த மாதிரி கண்டினியூஸா எடுத்துட்டே வந்தோம்னா சொன்ன மாதிரி வயிற்று புழு, அந்த புழு எல்லாம் வெளியில வந்துடும். சோ இத எப்படி பண்றோன்றது பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற இலை என்னன்னு பாத்தீங்கன்னா வேப்பிலை கொழுந்து. இந்த வேப்பிலை கொழுந்துல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச சில பெனிஃபிட்ஸ் நான் உங்களோட இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வேப்பிலை நம்ம பொதுவா உள்ள எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு குடல் புழு, வயிற்று புழு இதெல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கும். அதுவும் இல்லாம இது ஒரு நல்ல கிருமி நாசினி. நான் ஏன் கிருமி நாசினி சொல்றேன்னா, நம்ம பொதுவா அம்மா போட்டிருந்தா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இது நம்ம பாட்டிங்கெல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. மஞ்சளோட சேர்த்து அரைச்சு நம்ம உடல்ல பூசிக்கிட்டோம்னா இந்த அம்மா போட்டிருந்தப்போ நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல கிருமி நாசினி. இது நல்ல நச்சுத்தன்மையுள்ள ஒரு இலைன்னே சொல்லலாம் வேப்பிலை கொழுந்து. ஸோ வேப்பிலை கொழுந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ அதனால இவ்வளோ குவான்டிட்டியில நான் எடுத்திருக்கேன். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம துளசி தான் பார்க்க போறோம். துளசி பத்தி எல்லாருக்குமே தெரியும், அது பொதுவாக கோல்ட் அண்ட் காஃப்க்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. லேடிஸோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையில ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா அதை அழிச்சு கொடுத்துரும். இது ஜென்ஸ் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்க கூடாதுன்னா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லல. அவங்க கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கம்மியா இருக்கணும். லேடிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாவே எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நான் குப்பை மேனி எடுத்திருக்கேன். இந்த குப்பை மேனிக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது உடல் அரிப்பு ஏதாவது இருந்தா அதுக்கு ஒரு நல்ல தீர்வுன்னே சொல்லலாம். மஞ்சளோட சேர்த்து அரைச்சு நீங்க எங்க அரிக்குதோ அந்த இடத்துல தடவி வந்தீங்கன்னா அது சரிப்படுத்தி கொடுக்கும். அதுவும் இல்லாம இது கோல்ட் அண்ட் காஃப்க்கு ஜென்ரலாவே நல்லது. ஸோ நமக்கு கோல்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த குப்பை மேனியோட கல்லுப்பு சேர்த்து அரைச்சு அந்த சாரை மட்டும் பிழிஞ்சு அந்த சாரோட சுண்ணாம்பு சேர்த்து நம்ம த்ரோட்ல தடவி வந்தோம்னா அது நமக்கு கோல்ட் அண்ட் காஃப்க்கு ஒரு நல்ல தீர்வு. த்ரோட் வலி, பெயின்லாம் இருந்ததுன்னா அது போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ள எடுத்துக்கிறதும் நல்லதான், ஏன்னா கோல்ட் அண்ட் காஃப்க்கு ஒரு நல்ல பெனிஃபிட். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் குப்பை மேனி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா நான் விபூதிபத்ரி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பேசல் அந்த துளசியோட இன்னொரு ஃபேமிலினே சொல்லலாம். ஸோ துளசியோட ஃபேமிலி தான் இந்த விபூதிபத்ரியும். இது வந்து சளி இருமலுக்கு பொதுவாகவே நல்லது. நமக்கு துளசியோட பெனிஃபிட்ஸ் தான் இருக்கும். இதில் தான் நமக்கு ஆக்சுவலி சப்ஜா சீட் எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நடுவில் இருக்கு பாத்தீங்களா, இது காஞ்ச அப்புறமா உங்களுக்கு உள்ள சப்ஜா சீட்ஸ் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கசக்கி எடுத்தோம்னா வெளியில சீட்ஸ் மட்டும் தனியா வந்துடும். ஸோ இதில் தான் சப்ஜா சீட்ஸ் எடுப்பாங்க. வீசிங் இருக்கவங்க பொதுவாக இந்த இலையை மோந்து பார்த்தாலே போதும், கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் விபூதிபத்ரியும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நொனா கொழுந்து எடுத்திருக்கேன். இந்த நொனா கொழுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது, ஜென்ரலாக கோல்ட் அண்ட் காஃப்க்கும் நல்லது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் நொனா கொழுந்து எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கற்பூரவல்லி எடுத்திருக்கேன். இது ஓமவல்லினும் சொல்லுவாங்க. நமக்கு கற்பூரவல்லி பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக குழந்தைங்களுக்கு சளி, கோல்ட், காஃப் எது வந்தாலுமே நம்ம வந்துட்டு இந்த கற்பூரவல்லி கொடுக்கறது நமக்கு வழக்கம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் கற்பூரவல்லியும் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நொச்சி இலை எடுத்திருக்கேன். இந்த நொச்சி இலை மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் அரிப்புத்தன்மை தரக்கூடிய இலை நொச்சி இலை. பட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பேரே நொச்சி இலை நம்ம உடல்ல இருக்க நச்சுத்தன்மை எடுக்கக்கூடியது. ஸோ அதனால கொஞ்சமா நொச்சி இலை எடுத்திருக்கேன். குவான்டிட்டி மட்டும் இது கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் புங்க கொழுந்து எடுத்திருக்கேன். ஏன் புங்க கொழுந்து எடுத்திருக்கேன்னா எல்லாமே சூட்டுத்தன்மை உள்ளது, அதனால குளிர்ச்சிக்காக நான் புங்கம் கொழுந்து எடுத்திருக்கேன். இந்த இலை சாப்பிட்றதும் நமக்கு ரொம்ப நல்லது தாங்க. ஸோ அதனால நான் வந்து புங்கம் கொழுந்து எடுத்திருக்கேன். இது குளிர்ச்சி தன்மை உள்ள இலை.
அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வாய்வு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் பூண்டு நல்லது. ஸோ அதனால நான் பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல்லு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்து சீரகம் எடுத்திருக்கேன். பேர்லேயே இருக்கு சீரகம். நம்ம உள்ள இருக்க உறுப்புகளை நமக்கு சீர்படுத்தி கொடுக்கும். அதனால சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மிளகு எடுத்திருக்கேன். மிளகுக்கு நமக்கு தெரியும் கோல்ட் அண்ட் காஃப்க்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஹீட்டான பொருள். ஹீட் எங்கே இருந்தாலுமே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெப்பர் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அசஃபோட்டிடா ஹிங், அதாவது பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். பெருங்காயம் நமக்கு தெரியும் ஜீரண சக்திக்கு நல்லது. ஸோ அதனால பெருங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட உங்ககிட்ட கருவேப்பிலை வேப்பிலை இருந்தா வெத்தலை இருந்தா நீங்க கருவேப்பிலையும் வெத்தலையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வீட்டில் இப்போ ஸ்டாக் இல்லை, அதனால அந்த 2 இலை எடுத்துக்கல. மற்றபடி இது எல்லாமே எடுத்துக்கோங்க. ஏதாவது 1-2 இலை உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற இலை வச்சு நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ விளக்கெண்ணெய் எதுக்காக எடுத்திருக்கேன்னா அது வந்து கொஞ்சம் மோஷன் போக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய் கொஞ்சம் சூடானதும் எடுத்து வச்ச சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 5லேருந்து ஒரு 6 பல்லு பூண்டு நான் எடுத்திருக்கேன். நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க, ஒரு 10 பூண்டு அளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், பெப்பர், மிளகு எடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து எண்ணெயில் பொரிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச எல்லா இலையும் கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம நொச்சி, கர்ப்புரவல்லி, நொனா இலை, வேப்பங்குழுந்து எல்லாமே நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சோமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். துளசி, விபூதிபத்ரி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ இலை போட்டோம் பாருங்கள், எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இதை ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக 2-3 பல்ஸ் விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் அரைச்சி நல்லா இந்த மாதிரி மையாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மூலிகை தழை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.